வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு வாரம் முடிய போகிறது. அவர் அந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல பிரதானப்படுத்துகிறாரு. கஜானா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, காலியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கார். அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு டைம் எடுக்கும். எப்படி பார்த்தாலும் திமுக செய்தது போலவாச்சும் 29 எலெக்ஷனுக்கு முன்னாடிவாச்சும் அவருடைய ப்ராமிசஸ் அவர் செய்ய வேண்டிய தேவை. ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருடைய நெருக்கடிகளின் காரணமாகவோ இல்லை அவருடைய அந்த பெருந்தன்மையின் காரணமாகவோ, பெருந்தன்மை நம்மன்றது முன்னாடி பண்ணவங்கள்ட்ட கண்டினியூட்டி ஆஃப் ஸ்கீம்ஸு, தமிழ் புதல்வன், மகளிருக்கான உரிமை தொகை ப்ளஸ் புதுமை பெண் அப்படின்னு இந்த சாங்ஷன்ஸை அவர் கண்டினியூ பண்ணுறாரு. திமுக செய்த போதே அது பெருமளவுக்கு நிதிச்சுமைன்னு பேசப்பட்ட போது அதை கண்டினியூ பண்ணிவிட்டு புதுசாக இவரும் கொண்டு வராருன்னா தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அதுக்கு ஒத்துழைக்குமா? எப்படி பார்க்குறீங்க ஒரு ஃபினான்ஷியலாக இப்போ முதலமைச்சர் விஜய் முன்பாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்? பெரிய 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 சவால்கள் காத்து கிடக்கின்றன. வாயில் வந்தெல்லாம் பேசியாச்சு, அள்ளி விட்டாச்சு. இது அது பேர் என்ன, உங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது ரொம்ப கடினம். இவங்க மாநில அரசு நிதி நெருக்கடி, கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பல ஊதிய உயர்வு கோரி போராடிய அரசு ஊழியர்கள், பல அமைப்பினர் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் போட்ட வழக்குகளில் அன்றைய மாநில அரசு தாக்கல் செய்த மனுக்களில் கஜானா காலி காலி காலின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு எப்படி உங்களால் அதை செய்ய முடியும்? அவர் சொன்னது ஒரு வழியை சொன்னார். லஞ்சமாக ஊழலாக ஸ்டாலின் குடும்பத்துக்கு, பெயர் சொன்னாமல் சொன்னது, முதலமைச்சர் குடும்பத்துக்கு 1/3 போகுது, அதை நான் கட்டுப்படுத்தி இந்த ஸ்கீமுக்கான பணத்தெல்லாம் எடுத்துருவேன். ஸ்டாலின் டாக்ஸ்ங்கிற வார்த்தையை சொன்னார். ஜெயந்தி டாக்ஸ்னு மோடி 2013 சொன்ன மாதிரி ஸ்டாலின் டாக்ஸ்னார். ஸ்டாலின் டாக்ஸ்னால் ஸ்டாலின் குடும்பத்துக்கு பணம் போகுது, திமுகனுக்கு பணம் போகுதுன்றது அர்த்தம். லஞ்சத்தை ஒழிச்சு நான் அதை சரிப்படுத்துவேன்னார். அது முதல்ல பொருளாதார ரீதியாக பார்த்தா அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. யதார்த்தத்தில் அரசியல் ரீதியாகவும் அது சாத்தியம் இல்லாது. அவைலபிள் செட்டப்புக்குள்ளே தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ பணம் எங்கேருந்து வரும்ன்ற கேள்வி இருக்குது. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்ததால் மோடி கவர்மெண்ட் உங்களை ஏன் காப்பாற்றணுன்ற கேள்வி வருது. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னதால் நீங்கள் உங்களால் எப்படி இதை பணத்தை வாங்க முடியும் அங்கே. ரெண்டாவது, நீங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துக்கும்போது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அது ஒரு புது பிரச்சனை. அப்போ உங்களுக்கு ஃபண்டிங் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வரவே வராது. அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கே நீங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதில் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் எங்கே இந்த பணம் வரும்? ஆகவே மாபெரும் நெருக்கடியில் விஜய் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அரசியல் நெருக்கடி, இன்னொன்று நிதி நெருக்கடி. அரசியல் நெருக்கடியும் கடினமானது, நிதி நெருக்கடி அதற்கு இணையான, இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாக கடினமானதாக கூட இருக்கலாம். மோடி கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணாது உங்களுக்கு. நீங்கள் சந்திரபாபு நாயுடு இல்லை, நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிடையாது. நீங்கள் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு பிரகடனப்படுத்தின பிறகு கொள்கை எதிரி வலுப்பெறுவது மோடி விரும்ப மாட்டார். அதுவும் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் புத்துயிர் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் கேரளாவிலையும் வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்தில் காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு அரசு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வருவதை மோடி ஒருபோதும் விரும்ப மாட்டார். அப்போ இந்த இடத்துல என்ன பேலன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க? இட்ஸ் $1 million கொஸ்டின். இப்போ ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸில் நினைக்கிறேன் ஒரு விரிவாக அவருடைய பல மேனிஃபெஸ்டோஸில் பேசின பல விஷயத்தில் ஒரு 9 ஸ்கீம்ஸை மட்டும் எடுத்தாலே ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் அரசுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ்க்கே 1,00,000 கோடி அப்படின்னா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமும் இருக்குது. மினிமம் 2029 தேர்தலுக்கு முன்பாகவாச்சும் அவர் நாம்கியாவா சில விஷயங்களை தொடங்கணும் இல்லையா? அந்த ஒரு 2029 வரைக்கும் ஆட்சி நீடித்தால் இந்த நம்பர்ஸ் பத்தாதுங்க. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் அண்டர் சீஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இந்த அரசு செயற்கை சுவாசத்தில் இருக்கிறது. பொலிட்டிக்கலி புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட், நத்திங் பர்சனல். த கவர்மெண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர். இந்த லெஃப்ட் IUML விசிகா நித்யகண்டம் பூர்ணாயிஸு. த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் த ஸ்டெபிலிட்டி இஸ் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளே சேர்த்து அதில் ஒரு 6-7 பேரை மந்திரி ஆக்கிறது. அதில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்குது. அதில் ஏன்னா அவங்களுடைய கரப்ஷன் சார்ஜ், ஆமாம், 2 அதில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் இருக்குது, சீரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பார்த்தாலே இட் இஸ் இம்மாரல். சீரியஸ் கரப்ஷன் சார்ஜஸை ஃபேஸ் பண்ணுறவங்க அதில் இருக்காங்க. மிக மிக சீரியஸான கரப்ஷன் சார்ஜஸில் ஃபேஸ் பண்ணுறவங்க அதில் இருக்காங்க. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். இவங்களாவது 5 வருஷம் கொள்ளாச்சாங்கன்னா 10 வருஷம் கொள்ளாச்சிருக்கான். ஆகவே இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ.
நம்பர் 2 இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் இஷ்யூஸ். 25 பேர் பிரிஞ்சு வந்தது 2003 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சிவசேனா கேஸ் ஜட்ஜ்மெண்ட் படி they are instant disqualification. Speaker has to set in motion the disqualification process. அவங்க பதவியில் வந்து அவங்க பதவி தப்பாது, தெளிவாக இருக்குது ஜட்ஜ்மெண்ட். மெர்ஜ் பண்ணலாம் 2/3 வாங்கி. மெர்ஜ் பண்ணாமல் நீ வந்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து won't be accepted. வேணால் 32 வந்தால் நின்று இருக்கலாம், 32 இல்லை. அந்த 32 வந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிளிட்டாக தாங்காது, மெர்ஜர் தான் பண்ணணுன்றாங்க. ஸ்பிளிட்டாக இருந்தாலுமே டிஸ்குவாலிஃபை ஆகும்னு ஒரு வியூ இருக்குது. 2/3னா 32 பிரிஞ்சு வந்து ஆதரிச்சாலும் காலி ஆகிடும். 32 போய் சேர்ந்துருச்சுன்னா தப்பிச்சிடும். ஆம் ஆத்மி கட்சி 7 பேர் பிரிஞ்சு சேர்ந்த மாதிரி சிபிஆர் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இப்போ இந்த 47ல் 32 பிரித்து எடுத்து இவங்க தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனே வராது. பட் வந்ததே 25. இப்போ இந்த 25 வந்து இவங்க மந்திரி பதவி ஆக்கிறதுக்கு கவர்னர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். இப்போ இன்றைக்கி போய் கவர்னரை 2 பேரும் பார்க்குறாங்க, டைம் கேட்டிருக்காங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த மாதிரி தெரில. கேபினெட் எக்ஸ்பான்ஷனுக்கு விஜய் டைம் கேட்டாருன்னா அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் வருது. ஏன்னா இந்த 6 பேரை வந்து நீங்கள் மந்திரி ஆக்கலைன்னா 1 மாதத்துக்கு மேலே தாங்காது, அவன் பேரண்ட் பாடியோட போய் சேர்ந்துருவாங்க. அதனால தான் அந்த ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. எங்களுக்கு இன்னமும் பொதுச் செயலாளர் எடப்பாடி. ஒருவேளை எடப்பாடி வந்து 25 பேர் போன காரணத்துக்கு அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தா ஸ்பீக்கர் பண்ணி ஆகணும். பண்ணலன்னா கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது எப்படி வேணால் போகலாம். பட் தட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வில் ஹேவ் அ காஸ்கேடிங் எஃபெக்ட். நம்பர்ஸ் இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை பார்க்குறதா இல்லை கவர்னன்ஸ் இருக்க ஃபினான்ஷியல் கிரன்ச்சை பார்க்குறதா? எது சார் ஃபினான்ஷியல் கிரைசிஸை பார்க்க முடியாது சார். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்தவனால வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது தான் டிசீஸை தவிர. அதுதான் சார் இவருக்கு இருக்க நிலைமை. ப்ரையாரிட்டி அங்கே தான் சார். நேச்சுரல் கொரோலரி சார் அது. அதை தாண்டி உங்களால் எதுவும் போக முடியாது சார். உங்கள் கவர்மெண்ட் நிற்குமா நிற்காதான்னு உங்கள் தலைக்கு மேலே கத்தி தூங்கும்போது நிதிநிலை என்ன இது எந்த ஆச்சு, அது என்ன ஆச்சு, 2500 ரூபாவா, தாலிக்கு தங்கமா, இதெல்லாம் ஓடவே ஓடாது மனசில். இது அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பாஸ்டரிங். அப்படிதான் எனக்கு தோணுது. வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? இப்போ ஓடுது 6 மாதம். ஏதோ டெய்லி பிரச்சனை வேற பண்ணுறாங்கல்ல. ½ அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது திமுக கிட்டேருந்து, விசிகா கிட்டேருந்து, சிபிஐ சிபிஎம் கிட்டேருந்து. ½ அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீ எப்படி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவேன்? ஒரு பிரச்சனை ஓஎஸ்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டு எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? வாபஸ் வாங்கினது நல்லது, எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணீங்க? ஊஈஸி. அண்ட் தட் பர்சன் ஸ்பீக்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். எனக்கு தெரிஞ்சு போய் வந்து அவர் வந்து நம்ம பிரதம மந்திரி ஆவாருன்றாரு. 50 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துட்டு பிறகு பிரதம மந்திரி. ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் ஏதாவதுனா கூட சார்ட் அவுட் பண்ணக்கூடிய 50 ஆண்டுகள் பிரதம முதலமைச்சர்னா இப்போ அவருக்கு 50 வயசு, 100 வயசு வரைக்கும் ஒரு சிஎம், அப்புறம் பிஎம். இல்லை என்ன இதெல்லாம் என்ன பேச்சு? யாரெல்லாம் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் திஸ்ங்க? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஓஎஸ்டின்னு போகிறது எவ்வளோ பெரிய போஸ்ட் தெரியுமா அது? ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது வளவன், அதை நம்ம கவனிக்கணும். யாருமே அதை பேச மாட்டேன்றாங்க. ஓஎஸ்டி, த கான்செப்ட் ஆஃப் ஓஎஸ்டி, முதலமைச்சருக்கு எக்ஸிஸ்டிங் செட்டப் இருக்க அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இல்லை என்பதற்கான வெளிப்பாடு. ஏன்னா ஓஎஸ்டின்றது வெரி பவர்ஃபுல் போஸ்ட். ஓஎஸ்டின்றது வந்து ஃபுல்லி சொல்ல முடியாது. இட்ஸ் பார்டரிங் அண்ட் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. இட் இஸ் நாட், பட் இட் இஸ் பார்டரிங். ஏன்னா ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது ஏதோ ஒரு சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்றுறதுக்குன்னா அது ஃபைன். அதாவது டொமைன் எக்ஸ்பர்ட் இல்லாத ஒரு அதிகாரிகள் கூட்டத்து மத்தியில் டொமைன் எக்ஸ்பர்ட் எனக்கு வேணும், அதனால் ஐ எம் பிரிங்கிங் இன் ஓஎஸ்டின்னு சொன்னார்னா தட்ஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சிஎம்ஓவில், சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்டில், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நான் வந்து பெரிய அளவில் இன்வால்வ் பண்ண போகிறேன், எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். என்னோட கவர்னன்ஸோட முக்கியமான அம்சமாக ஏஐ இருக்க போகுது. அதில் இப்போ இருக்க ஆஃபீஸர்ஸ் யாருமே அதில் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அதனால் அதில் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டாக ஏஐயில் வந்து யூஎஸில் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ரெஸ்டிஜியஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யூஎஸில் வந்து பிஹெச்டி வாங்கி ஏஐயில் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் எக்ஸ்பர்ட்டாக கொண்டு வரேன். லேட்டரல் என்ட்ரின் மோடி கொண்டு வந்தார்ல ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், அந்த மாதிரி ஒருத்தரை ஓஎஸ்டியாக கொண்டு வந்தால் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அல்லது இப்போ இருக்கக்கூடிய செட்டப்லேயே வந்து ஒரு ஜூனியர் லெவலில் பட் ஈ இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் ஏஐனா அவரை நீ ஓஎஸ்டியாக கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. அந்த மாதிரி எந்த டேஷும் இல்லாத
ஓஎஸ்டி டு சீஃப் மினிஸ்டர் பிராக்கெட்ல பொலிட்டிக்கல்னு ஒரு இதை வேற அது எப்படி நீ போடுவ? ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி இன் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் பேஸ் பிராக்கெட்ல பொலிட்டிக்கல்னு இருக்கு. அது எப்படி போடுவ நீ? பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கு ஓஎஸ்டியை கொண்டு வந்து நீங்கள் அப்படின்னா நீ வந்து யாரும் இல்லை இதில் இன்னொன்று இருக்குது. யூ கேன் பிரிங் இன் அ பாலிட்டிஷியன். இப்போ ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஒரு மந்திரி இருந்தாங்க இப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் செகண்ட் டேர்மில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மந்திரி. அந்த மந்திரி வந்து ஒரு ஓஎஸ்டியாக ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அந்த ஓஎஸ்டி யாருன்னா ஒரு எக்ஸ் எம்எல்ஏ. தேர் இஸ் அ லாஜிக் இன் இட். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொள்ளடிச்சாங்க. ஒரு அட்வைசர் லெவலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளடிச்சாங்க. அந்த மந்திரிக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு அதிகாரி ஒத்துழைக்க மறுக்கிறான். இதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்றான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் எம்எல்ஏவை பாலிட்டிஷியனை கொண்டு வந்து ஓஎஸ்டியாக போடுறாங்க. ஃபெசிலிட்டேட் தி கரப்ஷன். அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பட் நீங்கள் கொண்டு வந்தவர் வந்து அவர் கட்சிக்காரன்றீங்க, ஜோசியர்ன்றீங்க. எப்படி அப்புறம் எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? அவர் 50 வருஷம் சிஎம்மாக இருப்பார், அப்புறம் பிஎம்மாக இருப்பாருன்றாரு. அப்புறம் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடப்புற சண்டை வந்து மீடியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இதெல்லாம் எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்க? தொலைக்காட்சிகளில் மீடியாவில் எடிட் பண்ணி தூக்கி எறிய வேண்டியதில்லை. அப்போ என்ன மாதிரியான காமெடி காட்சிகள் தமிழ்நாடு அரசில் அரங்கேறி கொண்டிருக்கிறது? அதையே ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி நம்ம இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தால் இந்த கூட இருக்கிறவங்க எதிர்க்க இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கும் அதை பயன்படுத்தி கொண்டார். இந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தர ஓஎஸ்டியாக வச்சுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, வி கேன் ஸ்பீக்னு பிஜேபிக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னு அதை ஒரு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க. பிஜேபிக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாருன்றது ஓரளவு நம்ப தகுந்த தியரி. அதாவது மற்றவங்களை கேஜ் பண்ணுறதுக்கு பண்ணார், எவ்வளோ தூரம் இவங்க போவாங்கன்னு ஆழம் பார்க்க பண்ணார்ன்றது தவறான பார்வை. கண்டிப்பாக பிஜேபிக்கு, எனக்கு கூட அந்த எண்ணம் இருந்தது, அது பிஜேபிக்கு கொடுத்த ஒரு ஆலிவ் பிரான்ச். லுக், நான் ஒரு கிறிஸ்டியனு, நான் வந்து டீப் ஸ்டேட் தியரியெல்லாம் என் மேலே நீங்கள் ஏவி விட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் நான்சென்ஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டீப் ஸ்டேட்டும் கிடையாது, ஸ்மால் ஸ்டேட்டும் கிடையாது. இது வந்து ஐ மீன் பிஸ்னஸ், ஐ எம் ரெடி டு டூ பிஸ்னஸ் வித் யூ. நான் ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து ஓஎஸ்டியாக போடுறது, அது எங்கே சிஎம் ஆஃபீஸில், இட்ஸ் அ மெசேஜ். அது வேற மாதிரி பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. we can talk சரியான வார்த்தை, we can talk. இப்போ நேற்று பாருங்கள், பரந்தூரை பற்றி அவர் 3 மணி நேரம் ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, பரந்தூரில் இவர் விசிட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த மக்களோட கேஸை நடத்துறது இவர் தான். இவர் ஹையர் பண்ண லாயர், சீனியர் லாயர் தான் அந்த கேஸை நடத்திட்டு இருக்காரு. இந்த பரந்தூர் மக்களோட பிரச்சனைகளுக்காக போராடுறது விஜய்ங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் பரந்தூரை ரிவ்யூ பண்ணுறீங்க, catch 22 சுச்சுவேஷன். பரந்தூரை நீங்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா மக்களோட ஆதரவு மொத்தமாக போயிடும். பரந்தூரை ட்ராப் பண்ணிங்கன்னா என்டையர் சென்ட்ரல் மிஷினரி வில் பி அகேன்ஸ்ட் யூ, ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ, டர்ன் அகேன்ஸ்ட் யூ. யூ ஆர் நவ் இன் அ catch 22 சுச்சுவேஷன். இப்போ அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் என்னவா இருக்குன்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ நாள் கொடுத்த ஒத்துழைப்பை வாபஸ் வாங்கினா அது எவ்வளோ பெரிய கிரைசிஸ்க்கு போகும் தெரியல. சார் நீங்கள் ரூல் பண்ண முடியாது சார். பரந்தூர் தான் சார் இவருக்கு இருக்கக்கூடிய ஆசிட் டெஸ்ட்டு. பரந்தூர் விஷயத்தில் இவர் தேர்தலுக்கு முன்னால் தான் எடுத்த ஸ்டாண்டில் உறுதியாக நின்னார்னா அந்த மக்கள் இவர் பக்கம் நிற்பாங்க. ஐ அக்ரி. ஆனால் பரந்தூரில் இவர் இது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணிட்டு போகிறாருன்னா, சாரி, பரந்தூர் இஷ்யூவில் வந்து இவர் திட்டத்தை இவர் எலெக்ஷனுக்கு முன்னால் எடுத்த ஸ்டாண்டில் இருக்காருன்னா மக்கள் உங்க கூட இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட், இந்தியன் ஸ்டேட் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். பரந்தூரோடையே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் லைக் எனி அதர் பாலிட்டிஷியன், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்கு எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் வந்து எது உங்களுக்கு மினிமல் டேமேஜ் அதிகாரத்தை காப்பாற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பரந்தூர் ஸ்கீமை கண்டினியூ பண்ணோம். மேபி வேறு விதமான அவங்களுக்கான அந்த சார் ஃபேஸ் சேவர்லாம் கொடுத்து தப்ப முடியாது. நாங்கள் வந்து ஒரு 1000 ஏக்கரை விட்டுறோம், அங்கே நலத்திட்ட உதவி கொடுக்குறோம். அதை இதில் போய் வந்து கூடங்குளம் இன்ஸ்டியூட்டில் 2011, 12 கலாமை கொண்டு போய் வச்சு புறான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே எல்லாம் 500 கோடியில் எல்லாம் டெவலப் பண்ணுறோம். ₹1 செலவாகலை இன்ன வரைக்கும். ₹1 செலவு பண்ணல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ₹1 செலவு பண்ணல. அந்த மாதிரி இந்தியன் ஸ்டேட்டு நியூக்ளியர் எனர்ஜியில் இந்த மாதிரியான ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ், அது மோடி வந்த பிறகு ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் யார் கண்ட்ரோலுக்கு போகுதுன்னு தெரியும். அவங்கள பகிச்சிட்டு நீ எப்படி ரூல் பண்ணுவேன்? திஸ் இஸ் கால் catch 22 சுச்சுவேஷன்.
மோரார்லெஸ் அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஆங்கிள் இருக்குது நீங்கள் இப்பயும் சொல்வது மேசிவ் ஃபினான்ஷியல் ஆங்கிள். இன்னொன்று பரந்தூர்ன்றது பரந்தூர் சம்மந்தப்பட்ட ஒரு 30,000 கோடி 50,000 கோடி மட்டும் கிடையாதுங்க. தட்ஸ் அன் இண்டிகேட்டர். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஆங்கிலத்தில் சொன்னால் தட்ஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். நாளைக்கு என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் வராது உங்களுக்கு. இதில் இன்னொன்று மேல்மாக்கு சிப்காட் இடம் கையகப்படுத்தினதை எதிர்த்தவர் மீது குண்டாஸ் படப்பட்டது. அவரை நீங்கள் டிவிகே கேண்டிடேட்டாகவே ஏவா வேலைக்கு எதிராக இறக்கியிருக்கிறீங்க. இப்போ அங்கே சிப்காட்டுக்கான எக்ஸ்பென்ஷன் நிலம் கையகப்படுத்துதல்னு போனதெல்லாம் ட்ராப் பண்ணப்படுமான்னு கேள்வி வரும். ஏன்னா அது அடுத்த ஸ்டேஜ். ஆமாம், வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் கையகப்படுத்துறதுல வரக்கூடிய சிக்கல்கள் என்ன? இப்போ நீங்கள் அதே இதை ஆஃபர்ஸை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களுடைய குறிக்கோள் அல்லது கோரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாலிட்டிஷியனாக ஏமாத்திருக்கீங்கிற இடத்துக்கு அந்த அதுதான் சார் வரும். கரெக்டான பாயிண்ட். இப்போ மேல்மாலை மட்டும் இல்லைங்க, இப்போ பரந்தூர்லேயும் த ஒன்லி வே அவுட் இஸ் ஸ்கீம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா காம்பன்சேஷனை டபுள் ஆக்குறன்றது சம் சார்ட் ஆஃப் அ ஃபேஸ் சேவர். நான் ஏக்கருக்கு வந்து 3 லட்சம் கொடுத்தது ஏக்கருக்கு 6 லட்சம் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அது சொல்யூஷனை தருதோ இல்லையோ அந்த மக்களை ஸ்ப்ளிட் டிவைட் பண்ணுறதுக்கு போகும். மக்களை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்ன கூட்டம் மட்டும் எதிர்க்குதுன்னா ஃபைன், அது பிரச்சனை இல்லை. வி கேன் லிவ் வித் இட், புல்டோஸ் இட். அதே மாதிரி மேல்மாலே நீ வந்து டபுள் தி காம்பன்சேஷனை கொடுக்குறேன், அதில் 50% காம்பன்சேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறேன், அதில் சின்னதாக ஒரு அலைன்மெண்ட்டை மாற்றிட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிமிக்ஸ் யூ கேன் ப்ளே. பட் ஓவரால் பிக்சர் நீங்கள் வந்து பரந்தூரை வந்து விஜய் கவர்மெண்ட் பரந்தூர் ஸ்கீமை கைவிட்டுடுச்சுன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி பார்த்தா, தர்மப்படி பார்த்தா அவர் பேசின பேச்சுக்கு அவர் அதை கைவிடணும். ஏன்னா அவர் தான் அந்த கேஸையே நடத்துறாரு. நானே செக்ரட்டரியேட்டுக்கு கூப்பிட்டுட்டு போவேன், ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு நானே வந்து லீட் பண்ணி போவேன்னாரு. இன்னைக்கு நீங்க கூட்டு போவேணாம், முடிவெடுக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. இதுதான் தலைமையில் தொங்குற கத்தி. ஆகவே இட்ஸ் அவர் ஏதோ விளையாட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு முதல் தேர்தலில் வெற்றி பெறுவதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் தீமைகளில் ஒன்று பெரிய சிக்கலாக அது விடிஞ்சிடும். இதே ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு 60-70 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்து 5 வருஷம் ஃபுல் ஃப்ளெஜ்டு எதிர்கட்சியாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா கூட சில ப்ராமிசஸை தவிர்த்துருக்கலாம். என்னன்னே தெரியாமல் வாயில் வந்தெல்லாம் பேசியாச்சு, அள்ளி விட்டாச்சு. இன்றைக்கி போய் சரியாக சிக்கிக்கிட்டீங்க. நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா சார், விஜய் இந்த தேர்தலில் கட்சி ஆரம்பித்து 27 மாதங்களில் வெற்றி பெற்று வந்தது என்பது மட்டும் கேஸ் ஸ்டடி அல்ல, அவர் கவர்னன்ஸ் நடத்த போகிறது மொத்தமுமே கேஸ் ஸ்டடியாக இருக்க. ஆமாம், நேச்சுரலி. ஏன்னா இந்த ஈஃபோரியா, இந்த சப்போர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு 6 மாதத்தில் குறையும், 1 வருஷத்தில் குறையும். அதில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறலாம், இன்னும் கீழே போகும். அதனால் இது வந்து பப்ளிக்கினுடைய எதிர்பார்ப்புகள் என்பது அது. ஏன்னா இது பெரிய எதிர்பார்ப்புங்க. அவரோட பதவியேற்பு விழாவில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதாவது நான் ஒன்றும் தேவதூதன் அல்லன்னாரு. அது ஒன்றும் டிடிவி தினகரனை கொடுத்த பதிலாம் கிடையாது. பொதுவான பப்ளிக் ஒப்பீனியன் இவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாரு, ஊழல் இருக்காது அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஒரு டேஷும் கிடையாது. நானும் எனி எதர் பாலிட்டிஷியன்றா அதை மக்களுக்கு உணர்த்துறதுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் மாற்றத்தெல்லாம் நான் கொண்டு வந்துட மாட்டேங்க, சும்மானா நீங்களும் அவங்க ஆசையை வளர்த்துக்காதீங்கன்றதை மக்களுக்கு உணர்த்துறதுக்கும் தான் அந்த பிட்டை போட்டு வச்சார் அவர், நான் தேவதூதன் அல்லன்னு. இப்போ ஹாட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் வளவன். நீங்கள் வந்து யூ கெனாட் எஸ்கேப் ஹாட் டிசிஷன்ஸ் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பட்ஜெட்டுக்கு ஃபண்ட்ஸ் வேணும், ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ஃபண்ட்ஸ் வந்தது. அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸ் இருக்குது. இந்த கவர்னர் வரும்போது என்ன பாட்டு போடுறதுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண அது ரெடியாக இருக்காங்க. அது எதையா பாட்டு போகிறான், இப்போ எது பண்ணாலும் பிரச்சனை வரப்போகுது, அதை விட்டு போங்க. எனக்கு அதுவெல்லாம் ஒரு இஷ்யூவை படலை. என்ன வாக் அவுட் பண்ண போகிறான், கத்த போகிறான், அது விடுங்க. அதுதான் வண்டி ஓடுது அவங்களுக்கு, அதை வச்சுட்டு ஓடுறாங்க. நான் சொல்கிறது ஆக்சுவல் கவர்னன்ஸ், அதுதான் சிக்கல். அங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறானா, வந்தே மாதிரம் பாடுறானா, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு நாள் இஷ்யூ, அது அவ்வளோதான். பட்ஜெட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறோம், ஏன்னா இப்போ பட்ஜெட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண ப்ராமிசஸுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நீங்கள் பட்ஜெட்டில் ஓரளவாவது இண்டிகேட் பண்ணணும். பட்ஜெட்டில் இண்டிகேட் பண்ணணும்னா சோர்ஸஸ் இருக்கணும். உங்கள்கிட்ட பணமே இல்லை. 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவேங்கிறீங்க. சிபிஐ சிபிஎம் உட்பட எல்லாரும் அந்த தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்காம மூடக்கூடாதுன்னு அறிக்கை விடுறாங்க. அடுத்த ஹாஃப் அ டேயில் அந்த தொழிலாளர் நலச்சங்கங்கள் உள்ளே வராங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ்க்கான பட்ஜெட்ரி அலோகேஷன் பற்றின ஒரு பிரஸ்தாபம், ஒரு இண்டிகேஷன் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கணும். இல்லைன்னா
ரெவென்யூ சோர்சஸ் அதுக்கு தான் காட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொன்னா நீ சொல்லி கேட்கல, அடிச்சு விட்டீங்க. யாரும் சொல்லல. அடிச்சு விட்டீங்க நீங்க. இந்த ஸ்டாலின் டாக்ஸ் நாங்கள் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து கிம்மிக்ஸ், அப்சல்யூட் கிம்மிக்ஸ். ஜெயந்தி டாக்ஸ் மோடி சொன்ன மாதிரி இது ஸ்டாலின் டாக்ஸ்ன்றது கிம்மிக்ஸ். உங்கள்கிட்ட எங்கே பணம்? சரி, இது ஒரு பக்கம். இதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன ஃபினான்ஷியல் சோர்சஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் நாடே உத்து நோக்குது. பரந்தூர் டிசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூரை வேணுமா வேணாமா? பரந்தூர் வேணான்னு ட்ராப் பண்ண சொல்லி நானே முதலமைச்சருக்கு நடந்து போய் இந்த மக்களை அழைத்து கொண்டு போய் கோரிக்கை வைப்பேன்னீங்க. அதுக்கு பிறகு உங்களோட சொந்த செலவில் சீனியர் லாயர்ஸை வச்சு அந்த கேஸை நீங்கள் தான் நடத்துகிறீங்க, ஃபைன். பட் இன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்கீம் எதுக்காக ரிவ்யூ பண்ணுறீங்க? either you have to go forward with the scheme or you have to scrap it. திட்டத்தை அமல்படுத்தினீங்கன்னா நீங்களும் எனி அதர் லைக் பாலிட்டிஷியன் போய் மக்கள் ஆதரவு உங்களுக்கு போகும், உங்கள் மக்கள் ஆதரவு போகும். ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வில் கோ ஃபார் அ டாஸ். மத்திய அரசில் வந்து ₹1 நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மோரோவர் உங்களை கவுர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் ரொம்ப சிவியராக நடக்கும். ஏன்னா இவர் இதை தான் செய்ய போகிறாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நம்மளோட எக்கனாமிக் அஜெண்டாவுக்கு ஒத்து வர மாட்டார்னு நித்தியகண்டம் பூர்ணாயஸ்னு வெண்டிலேட்டரில் இருக்க கவர்மெண்ட்டை மொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்கு பிஜேபியோட பிளஸிங்ஸோட திமுக அந்த வேலையை எங்கே செய்யும். நீங்கள் உள்ளே சேர்க்க வைத்திருக்கக்கூடிய 25 பேரும் அவங்க ஒன்றும் பிஜேபிக்கு எதிராக நின்று கொடி பிடித்தவர்கள் கிடையாதுங்கிறதையும். அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர ஒரு வேலையும் இல்லை, ஒரு மாற்று ஆப்ஷனும் இல்லை. பரந்தூர்லலாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா யூஆர் காம்ப்ரமைசிங் வித் மோடி. காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா யூ கேன் ரன் த கவர்மெண்ட். இதுதான் வந்து catch-22 சுச்சுவேஷன். பாபம் சார், ஒரு குரூஷியலான இடமாகத்தான் அது இருக்கிறது. மேபி டிவிகேனுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அந்த பார்ட்டியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட திசை வழிபோக்கையும் ஒரு கிராஸ் ரோட்ஸில் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மேற்கொண்டு எப்படி பயணிக்குதுன்னு அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.